வணக்கம். ஜவைஜர் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. காஜல் பசுபதி அப்படிங்கிற ஒரு நடிகை ஒரு ஓப்பன் டாக்காக இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்கார். தன்னுடைய அனுபவத்தை அதன் மூலமாக பிறர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு படிப்பினை அதில் இருக்கு. மிகப்பெரிய ஒரு நடிகை இல்லாவிட்டாலுமே கூட அனுபவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை வந்து பலர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சமயத்துல அதை நம்ம பற்றி பிடிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் கட்டாயமாக முடியும். அதாவது ஒரு பட வாய்ப்பு வந்திருக்கும் போல இருக்கு. வந்த வகையில இவர் ஓகே கொடுத்துருக்காரு. அந்த படத்தோட கதாநாயகி நடிக்கின்றேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் 2-3 நாள் பின்னாலே ஃபோன் வந்துதான், இந்த மாதிரி வந்து நீங்கள் கதாநாயகி தான் ஓகே, மற்றபடி அட்ஜஸ்ட்மெண்ட்டை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னாராம். எதில் அப்படின்னு கேட்டாராம். உடனே அதான் பாடியில் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னாராம். இப்போ அவர் சொன்னாராம், காஜல் பசுபதி, பாடியிலலாம் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதுங்க, மற்றபடி பேமெண்ட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். பாடியில் அட்ஜஸ்ட்மெண்ட்னா படுக்கைக்கு கூப்பிடுதல்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி வந்து நிறைய பேர் கூப்பிடுறாங்க. வாய்ப்புன்னு போனால் மேனேஜர் இருப்பாங்க. ஆமாம், இன்டைரக்டாக இயக்குனரே தயாரிப்பாலே நம்ம பார்க்க முடியாது. அப்படி பார்க்கக்கூடிய சமயத்தை என்ன பண்ணுறாங்க, போயிட்டு நேரில் வாங்க அப்படிம்பாங்க. அந்த நேரில் வாங்க அப்படின்னாலே அது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தான். அதனால் அப்படிப்பட்ட பட வாய்ப்புகள் எனக்கு தேவையில்லை சொல்லிட்டு நான் வந்து இன்னைக்கு வந்து கண்ணீர் மல்க உட்கார்ந்துருக்கேன். அதே நேரத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு கூப்பிடுறாங்க. சிங்கிளா, டபுளா, கல்யாணம் ஆனவளா, கல்யாணம் ஆகாதவளா, அதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நான் வந்து கல்யாணம் ஆனவள். சண்டி அப்படிங்கிற ஒருத்தவன் வந்து நான் கல்யாணம் பண்ணினேன். அப்புறம் பிடிக்காத வகையில் நான் வந்து விவாகரத்து செய்தேன். காரணம் கொண்டு என்னோட பொசசிவ்னஸ் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு அதுலேயும் ஒரு குண்டை போடுறாரு. அதாவது பொசசிவ்னஸ் தான் விட்டு கொடுத்து செல்லாமை, மற்றபடி வந்து சுயநலமான ஒரு போக்கு, உடைமைத்தனம். அதாவது தனக்குத்தான் இந்த பொருள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரக்கூடிய சமயத்தில் அந்த இடத்துல வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு பொசசிவ்னஸ் வரும். அதன் அடிப்படையில் வந்து சண்டி அப்படிங்கிற ஒருத்தவனை நான் கல்யாணம் பண்ணினேன். பொசசிவ்னஸ் எனக்கு அதிகமாக இருந்ததுனால அவனை நான் வந்து டைவர்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு சூழலாகி போச்சு. சரி, என்னடா அது பொசசிவ்னஸ் நம்மள்கிட்ட அதிகமா இருக்கு, நம்ம அதை விட்டு விலகிடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இன்னொருத்தரை நான் காதலிச்சேன். அவன் என்ன பண்ணா, என்னைய ராத்திரியெல்லாம் அடின்னு அடிச்சு என்னை சித்திரவதை பண்ணான். அப்புறம் காலையில நான் அடிச்சதா மற்றவங்கள்ட்ட பப்ளிக் பண்ணி பொய் சொன்னான். ஏன்னா என்ன பண்றது இதுல, ஏன்னா இது அக்கறையா இருந்தாலும் தவறா இருக்கு, மற்றபடி வந்து இல்லைன்னு இருந்தாலும் தவறா இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு அந்த நடிகை வந்து ரொம்ப கண்ணீர் மல்க இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாரு. அதான் பொதுவாக இது வாழ்க்கையில வந்து எல்லோருக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு பாடமான ஒரு அறிவுரையான ஒரு சம்பந்தப்பட்ட விஷயம் தான். அனுபவம் இல்லாத ஒரு நடிகையாக இருந்தாலுமே கூட மற்றபடி ஒரு சின்ன விஷயத்தின் அடிப்படையில பிறருக்கு அந்த அனுபவத்தை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு, அதுல இருக்கு. அதாவது வந்து எது இதுல அட்ஜஸ்ட்மெண்ட், எது இதெல்லாம் பொசசிவ்னஸ் இருக்கணும், அதாவது உடைமைத்தனம், சுயநலம் இருக்கணும், தனக்கு தான் அப்படிங்கிற ஒரு அந்த திமிர் இருக்கணும் அப்படிங்கிறது இதுல இருந்து கன்ஃபார்மா தெரியுது. அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அது சினிமாவில் ஓகே, அது கூப்பிடதான் செய்வாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு பப்ளிக்கா தெரியுது. மீட்டு அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்து சகிச்சு போச்சு. காதே வந்து அப்படியே செவிடா போச்சு. அந்த அளவுக்கு நிலைமைகள் இருந்தது. பல பேர் அதுல மாட்டினாங்க, மற்றபடி இல்லை என்று சொன்னாங்க. சில பேர் இருக்குதுன்னாங்க. அது அவரவர்களுடைய கருத்து. பொதுவா வந்து நடிக்க வரணும் அப்படின்னால அட்ஜஸ்ட்மெண்ட் கட்டாயமாக யாராவது எதிர்பார்ப்பாங்க. அதுல வந்து சில பேர் வந்து அட்ஜஸ்ட்மெண்டா போகக்கூடிய சமயத்தில் மிகப்பெரிய நடிகையாக தூக்கி நிறுத்தப்படுவார்கள். மற்றபடி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா கடைசி வரைக்கும் வீட்டுக்கு வாடகை கொடுத்துட்டு கோடம்பாக்கத்துல உட்காந்துருக்க வேண்டியதான். அதன் அடிப்படையில் எனக்கு அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாதனால நான் இன்னும் நடிகா வரல அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி தன்னுடைய வாழ்க்கையை பத்தி சொல்றாங்க. நான் வந்து அது மாதிரிதான் ஒருத்தர் கல்யாணம் பண்ணேன், சண்டி அப்படிங்கிற காதலிச்சு கல்யாணம் பண்ணேன். இதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாம அவன்கிட்ட நான் பொசசிவ்னஸா இருந்துட்டேன். அதன் அடிப்படையில் நான் விவாகரத்தை நான் வந்து எதிர்கொண்டேன்.
அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒருத்தவனை நான் காதலிச்சேன். இரண்டாவது வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுங்கிறாங்க. மற்றபடி பொசசிவ்னஸ் ஒரு இல்ல அந்த இருக்கணும் அப்படிங்கிறாங்க. மற்றபடி இல்லாம இருக்கக்கூடிய சமயத்துல மற்றவர்கள் நம்மோட அட்ஜஸ்ட்மெண்டா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவன்கிட்ட நான் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்டா இருந்தேன், பொசசிவ்னஸ் இல்லாம இருந்தேன். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை அவன் என்னை தவறாக நினைத்து கொண்டு என்னை வந்து விடிய விடிய அடித்தான். பிறகு அடுத்த நாள் காலையில வந்து பேட்டி கொடுக்குற சமயத்துல நான் வந்து அவனை அடிச்சுதான் பொய் சொன்னான். அப்ப யாரை நம்புறது அப்படிங்கிற எனக்கு தெரியல. ஏன்னா அக்கறையா இருந்தாலும் தப்பா இருக்கு, அக்கறை இல்லாமல் இருந்தாலும் தவறா இருக்கு. அப்படிங்கக்கூடிய சமயத்துல இது வந்து ஒரு அப்பாவித்தனமான ஒரு விஷயமா தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அதாவது வந்து எதுலையுமே வந்து நார்மலாவே வாழ்க்கை ஒரு மனிதன் அப்படிங்கிற சமயத்தை இன்னொரு மனிதனை எதிர்கொள்ளக்கூடிய சமயத்துல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கட்டாயமா இருக்கணும். ஆமா, அது நடிகைங்கிறப்ப அது கட்டாயம் உண்டு, அதுல மாற்று கருத்தே இல்லை. மற்றபடி காதல் அப்படிங்கிற வரக்கூடிய சமயத்துல அதுல வந்து ரொம்ப சுயநலத்தையும் உடைமைத்தனத்தையும் தனக்கு தான் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தை பார்க்கக்கூடிய சமயத்துல கட்டாயமா அதுல தோல்விதான் கிட்டும். பொதுவா வந்து பல பெண்கள் வகையில நம்ம பார்க்கலாம். பல பெண்கள் வகையில என்னன்னு கேட்டா, ஒருத்தவங்களை காதலிப்பாங்க. காதலிச்சுட்டு இருக்க சமயத்துல அவன் வந்து இன்னொரு பெண்கிட்ட வந்து ஒரு அக்கறையா ஒரு செயல்பட்டுச்சுன்னா இந்த பெண் வந்து அவன் மேல் வந்து ஒரு உடைமைத்தனத்தோட சுயநலத்தோட ஒரு பொசசிவ்னஸோட பார்ப்பாங்க. என்ன என்கிட்ட பேசுற, ஏன் அவள்கிட்ட ஏன் பேசுற அப்படின்னு டக்குன்னு கேள்வி கேட்பாங்க. பல பெண்கள் நான் பார்த்துக்கிறேன். அது உண்மையில வந்து காதலுக்கு கூட அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற அந்த உடைமைத்தனம் அந்த விஷயம் அது ஒரு அந்த கலவியில் சம்பந்தப்பட்டது. மற்றபடி வந்து அந்த நடிகை சம்பந்தப்பட்ட வகையில படுக்கையில பகிர்ந்து கொள்ள அப்படிங்கிறத வந்து இல்லாமல் இருக்கலாம். அது அவருடைய கோட்பாடு. ஆனால் காதல்ல வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு பொசசிவ்னஸ் அது அதிகமா இருந்தது அப்படின்னா கட்டாயமா வந்து அது ஏற்றுக்கொள்ள முடியாத காதலா தான் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட் கட்டாயமாக தேவை. விட்டு கொடுத்து போதல், சுயநலமின்மை, அதே நேரத்தில் அவன் தனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம், உடைமைத்தனம். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல எந்த ஒரு காதலுமே வந்து வெற்றி அடையாது அப்படிங்கிறது இந்த காஜல் பசுபதி அப்படிங்கிற நடிகையினுடைய ஒரு பேட்டில் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல். இந்த மாதிரி பல ஆண்கள் இருக்கிறாங்க. ஆமா, ரொம்ப டீப்பா காதலிப்பாங்க. டக்குன்னு காதலிச்சுட்டு இருக்க சமயத்துல அந்த பெண் வந்து இன்னொருத்தவன்கிட்ட பேசுறான் அப்படின்னு வைங்களா, டக்குன்னு இவன் வந்து டக்குன்னு ஒரு எதிர்கேள்வி கேட்பான். நான் இருக்கேன்ல, அவன்கிட்ட எதுக்கிட்ட பேசுறேன் அப்படின்னு கேட்பான். அதை சந்தேக மனப்பான்மை. ஆமா, சந்தேக மனப்பான்மை அந்த இடத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சான். அதனால வந்து பொசசிவ்னஸ் ரொம்ப அதிகமா வந்து எதுல இருக்கணும்னா அதுல இருக்கும். தன்னுடைய கற்பை காப்பாற்றி கொள்வதில் ஒரு பொசசிவ்னஸ் இருக்கலாம், ஒரு பெண்ணுக்கு இருக்கலாம். தன்னை யார் தன்னை யார் கல்யாணம் செய்து கொள்கின்றானோ அவனுக்கு மட்டும்தான் என்னுடைய உடம்பு, அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நடிகை உள்படங்கிறது அது ஏற்றுக்கொள்ள முடியாத சூழலாக சினிமா திரையுலகம் இருப்பதாக தான் பலருடைய வாழ்க்கையை சொல்லுது. இவருடைய பேட்டி அதுதான் சொல்லுது. அது அப்புறம் பார்த்துக்கலாம். பொதுவா வந்து கற்பு சம்பந்தப்பட்ட வகையில, மற்றபடி வந்து தன்னுடைய நிலைப்பாடு, தன்னுடைய லட்சியம் சம்பந்தப்பட்ட வகையில ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு தனம், பொசசிவ்னஸ் இருக்கலாம். மற்ற வகையில நட்பு, காதல், ஏன்னா வந்து காதல் அப்புறம் தானே கல்யாணமே இல்லை அப்படிங்கிற சமயத்துல காதலிச்சுக்கிட்டு இருக்கிறப்பயே வந்து அவன் வந்து பிறரிட்ட பேசக்கூடாது, அவள் வந்து பிறரிடம் பேசக்கூடாது அப்படின்னா அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதனால வந்து இவர் ஒரு விவாகரத்தை சந்திச்சிருக்கிறார். அடுத்தவனை காதலிச்ச சமயத்தை அவன் வந்து இவரை இந்த அம்மாவை வந்து துன்புறுத்தி இருக்கிறான். அது உண்மைதான். அது எல்லா ஆண்களுக்கும் உண்டு, எல்லா பெண்களுக்குமே வந்து அந்த எண்ணம் உண்டு. அதனால வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் எங்க இருக்கணும், பொசசிவ்னஸ் எங்க இருக்கணும் அப்படிங்கிற நம்ம தெளிவா அந்த வாழ்க்கையில புரிஞ்சுக்கணும். ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற நேர் ஆப்போசிட் பொசசிவ்னஸ். பொசசிவ்னஸுக்கு நேர் ஆப்போசிட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா விட்டு கொடுத்து செல்லுதல் அல்லது ஒரு தாராள மனப்பான்மையா இருந்து கொள்ளுதல். பொசசிவ்னஸ் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. இவன் எனக்கு மட்டும்தான் சொந்தம், ஆமா இவன் எனக்குத்தான், இவள் எனக்குத்தான், இந்த பொருள் என்னுடையது, யாருக்கும் சொந்தம் இல்லை, இது எனக்குத்தான், என் உடைமை, என் சுயநலம்.
அப்படிங்கும்போது அது பொசசிவ்னஸா மாறிடுது. அது உடைமை அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம் அதன் அடிப்படையில. அப்ப எதற்கு எதை உபயோகப்படுத்துவது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, காஜல் பசுபதி நடிகை காஜல் பசுபதி மட்டுமல்ல, நம்ம கூட பெரிய ஆளா வாழ்க்கையில வரலாம் அப்படிங்கிறத இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக அற்புதமான ஒரு பாடம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.